விக்னேஸ்வராய நமः. மம குலவேதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். 10ல் அமரப்போகும் யோகாதிபதி செவ்வாயாலும் அமர்ந்திருக்கின்ற குரு பகவானாலும் லாபமும் யோகமும் பெறக்கூடிய வாய்ப்புமிக்க சிம்மராசி என்பளே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை, அதாவது 7/7/2024 முதல் 13/7/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி சிம்மராசி என்பளே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேது பகவானும் 7ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற சனி பகவானும் அட்டமஸ்தானத்தில் ராகு பகவானும் பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதி செவ்வாய் பகவான் புதன்கிழமை வரை அமர்ந்திருப்பார். 10ஆம் இடத்துல குரு பகவானும் அவரோடு செவ்வாய் பகவான் இணைய காத்திருக்கின்றார். லாபஸ்தானத்தில் சூரிய பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகிய சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் இருந்து 12, 1, 2 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழு அமர காத்திருக்கின்றார். ஏற்கனவே விரயஸ்தானத்தில் புத பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு குறிப்பாக சந்திராசமமோ வேதியோ இல்லை. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்லது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 7/7/2024 திதி வளர்புரை துவிதியை திதியும் பூச நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுப முகூர்த்த நாளாக வருகிறது. அதாவது வாரத்தில் துவக்க நாளாகி முகூர்த்த நாள் தான். அடுத்து திங்கட்கிழமை 8/7/2024 அன்று திதி வளர்புரை திருதியை திதியும் ஆயில்ய நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாளாக அமைகிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை 9/7/2024 திதி சதுர்த்தி திதி, நட்சத்திரம் காலை 9 மணி வரை ஆயில்ய நட்சத்திரம், அதன் பின்பு மக நட்சத்திரமும், அன்று சித்தயோகம் கூடிய சதுர்த்தி நாளாக வருகிறது செவ்வாய்க்கிழமைக்கு. அடுத்து புதன்கிழமைக்கு 10/7/2024 திதி காலை 8:30 மணி வரை வளர்புரை சதுர்த்தி திதியும், அதன் பின்பு பஞ்சமி திதியும், பகல் 11:30 மணி வரை மக நட்சத்திரமும், அதன் பின்பு பூர நட்சத்திரமும், சித்தயோகமும் அமிர்தயோகமும் கூடிய சுப முகூர்த்த நாளாக புதன்கிழமைக்கு வருகிறது. அப்போ இந்த வாரத்தில் 2வது சுப முகூர்த்த நாள். அடுத்து வியாழக்கிழமை 11/7/2024 திதி காலை 10 மணி வரை வளர்புரை பஞ்சமி திதியும், அதன் பின்பு சஷ்டி திதியும், அதே மாதிரி மதியம் 2 மணி வரை பூர நட்சத்திரமும், அதன் பின்பு உத்திர நட்சத்திரம் வருகிறது. அன்று சித்தயோகமும் மரணயோகம் கூடிய நாளாக வியாழக்கிழமைக்கு வருகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை 12/7/2024 திதி பகல் 12 மணி வரை சஷ்டி திதியும், அதன் பின்பு சப்தமி திதியும் வருகிறது. மாலை 4:30 மணி வரை உத்திர நட்சத்திரமும், அதன் பின்பு ஹஸ்த நட்சத்திரம் வருகிறது. சித்தயோகமும் அமிர்தயோகம் கூடிய அந்த நாள் சுபமுகூர்த்த நாளாக அமைகிறது. அப்போ வெள்ளிக்கிழமைக்கு ஒரு சுபமுகூர்த்த நாள், இந்த வாரத்தில் 3வது சுபமுகூர்த்த நாள். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை 13/7/2024 அன்று திதி மதியம் 2 மணி வரை சப்தமி திதி, அதன் பின்பு அஷ்டமி திதியும், இரவு 7 மணி வரை அஸ்த நட்சத்திரமும், அதன் பின்பு சித்திரை நட்சத்திரமும் மரண யோகமும் கூடிய நாளாக அன்றைக்கி சனிக்கிழமை வருகிறது. இதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். சிம்மராசி என்பதே, தனாதிபதியாகிய புத பகவான் விரயத்தில் இருக்கனால இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் லாபமும் உண்டு, சுப விரயமும் உண்டு. அதாவது பணம்
வந்து வந்து போகிற மாதிரி ஃப்ளோட்டிங் மணி மாதிரி இந்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த வர்ற பணத்தை கூடுமான வர சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு கடன் நோய் வம்பு வழக்கிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. சரியான முறையில் பயன்படுத்த தெரியாமல் அதை விரயமாக மாற்றினீங்கன்னால் இந்த வாரத்தில் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மத்தியமான வாரமாக அமைய காத்திருக்கிறது. தொழில் வியாபாரம் சிறந்த வாரமாக அமையும். ஏன்னா பாக்கியாதிபதியாக செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் அமரும் பொழுது தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை பார்க்கும். ஏற்கனவே அந்த 10ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார், நல்ல யோகம். அதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான முறையில் லாபத்தை எதிர்பார்க்கலாம். லாபஸ்தானத்தில் வேறு சூரியன் உட்கார்ந்துருக்கிறார், அதனால் நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சிறு சிறு இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. பகை வீட்டில் அமர்ந்த குரு பகவான் லாபத்தை தருவது போல தோன்றினாலும் தொழிலாளர்களுக்குள் சற்று சிரமத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதாவது தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்தி கொடுப்பார். வியாபாரிகளுக்குள் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் தொழில் ரீதியாக முன்பு இருந்த சுணக்கங்கள் மாறி லாபத்தை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அது இந்த வாரத்தில் நாவன்மை மட்டும்தான் சிறந்த பலனை தரும். பேச்சுவார்த்தைகள், நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராமிஸ், இதெல்லாம் தான் இந்த வாரத்தில் சரியான முறையில் நமக்கு ஒர்க் ஆகும். அதுக்கு அடுத்தது உத்தியோகஸ்தலை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் நல்ல வாரம், லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாரமாக அமைக்கிறது. இதுவரை எதிர்பார்த்த பல விஷயங்கள்லாம் நன்மைகளாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முன்பு இருந்த சுணக்கெல்லாம் மாறும், வேலை பளு குறையும், எதிர்பார்த்த பல விஷயங்கள் எதிர்பாராமல் திருப்பங்களோடு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல வாரம். சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய சிம்மராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் அருமையான வாரம். சுப யோகங்கள் பல்கி பெருகும். 3 நாள் இந்த வாரத்தில் சுபமுகூர்த்த நாள் இருக்குது. அதனால் சுபமங்கலத்தை பேசுவதற்கும் உறுதி செய்வதற்கும் இறுதி செய்வதற்குமான ஒரு அற்புதமான வாரமாக இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. யோகமான வாரம். அதே போல் உடல்நிலைகளில் சற்று கவனம் செலுத்துங்கள். 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறனால கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்களிலும் மனம் சார்ந்த விஷயங்களிலும் சற்று தடுமாற்றங்கள் ஏற்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. மாணவர்களுக்கு இந்த வாரம் சற்று கடினமான வாரம் தான். ஏன்னா 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது, மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார் அப்படிங்கிற ஒரு விதி இருந்தாலுமே அது சற்று மனக்குழப்பத்தை தான் கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் கல்வியை பொறுத்தளவுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை தெளிவாக அறிந்து படித்தால் நல்ல யோகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும், பலமான லாபத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. யோகமும் லாபமும் பெறக்கூடிய இந்த அற்புதமான வாரத்தில் குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த வாரம் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான், புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும், தொழிலில் லாபத்தை அடைவீர்கள். குறிப்பாக அழகுக்கலை சம்பந்தப்பட்டது, ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்டது, கலைத்துறை விளையாட்டுத்துறை சார்ந்த பெண்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு கை கொடுத்து உதவக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் அந்யோன்ய பாவங்கள் அதிகரிப்பதற்கும் தேவையில்லாத நம்மளுடைய குறுக்கீடுகளெல்லாம் விலகக்கூடிய அளவுக்கு யோகமும் உண்டு. இந்த வாரம் சுபமான வாரமாக அமையும். இனிய நல்வாழ்த்துக்கள்.